ஏதாவது ஒரு பாட்டு பாடுறாங்க. தன்ன மீறி வந்து கண்ல இருந்து தண்ணி வருது எப்படி? அந்த ஒரு உணர்வுன்றது அந்த இசைக்கு வந்து அ உயிரோட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உயிரோட்டமான இசையில வந்து இறைவன் இருக்காரு. நான் வந்து எப்ப வந்து அத உணர்றேன்னா, அதாவது என்னுடைய ஊர் வந்து நல்லாற்றூர். அங்க வந்து அப்பர் பெருமானால வைப்புத்தலமா பாடல் பெற்ற தலம். சுவர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில். அங்க வந்து பலமுறை நான் வந்து பதிகம் பாடும்பொழுது இறைவன் வந்து உணர்ந்திருக்கேன். எப்படின்னா, அங்க பொதுவா வந்து கிராமப்புற கோயில்கள்னாலே யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது நானும் இறைவன் மட்டுமே இருக்கிற மாரி தனியா இருக்கும். இப்ப பாடும்பொழுது நம்பள மீறி வந்து பாடும்போதே வந்து கண்ல தண்ணி வர்றது. அத தாண்டி இறைவன் மேல இருந்து இந்த மலர்கள்லாம் வந்து விழுறது. அப்புறம் அந்த அதாவது இறைவன் வந்து இருக்காருன்றது எப்படின்னா, இயற்கை மூலியமா நமக்கு தெரியும். அத அத தாண்டி அ இப்ப நம்ப திடீர்னு வந்து பாடிட்டே இருக்கும்போது எதுவுமே இருக்காது. கிளவுட்ஸ் இருக்காது. ஃபுல்லா கிளியரா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காத்தடிக்கும். அதுமாரி வந்து இறைவனுடைய அ அனுபவம் வந்து இயற்கை சார்ந்து தான் இருக்கும். அப்படிதான் நானும் வந்து நெறைய உணர்ந்திருக்கேன்.